Taste the Daily. தமிழருடைய எழுச்சி பயணத்தில் 7வது நாளாக அரியலூர் மாவட்டத்திலே பல்வேறு விவசாய பிரதிநிதிகளோடு ஆலோசனை நடத்தி கோரிக்கை மனுக்களை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இயற்கை விவசாயம் சார்ந்து நெல், கரும்பு, பருத்தி அதுபோன்ற பயிர்களை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் சங்கத்துடைய பிரதிநிதிகள் நம்மோடு இணைகிறார்கள். சார் வணக்கம். என்னென்ன மாதிரியான பயிர் வச்சிருக்கீங்க, என்ன குறைகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார்? வணக்கம். நான் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு இயற்கை விவசாயி. எனது பெயர் விஜயகுமார். நான் இயற்கை விவசாயம் 5 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திமுக நிரந்தர பொதுச் செயலாளரும் எதிர்வரும் காலங்களிலும் அவர்தான் எங்கள் தமிழகத்தை ஆளப்போகும் ஒரு விவசாயி மகனாகிய எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி ஐயாவுக்கு நாங்கள் வைக்கிறது வருங்காலங்களில் மத்திய அரசு கொண்டுட்டு வந்திருக்கிற ஒரு திட்டம். விவசாயி விளைநிலங்களிலேயே போய் இடைத்தரகர் இல்லாமல் விவசாய விளைநிலத்தில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களையும் கொள்முதல் செய்யக்கூடிய நாம் திட்டம். ஃபார்ம் கேட் அப்படின்னா நாம் ஃபார்ம் கேட்னா விவசாயி வயல்லே போய் கொள்முதல் பண்ணுறது. இதை நம்ம வருங்கால முதல்வர் அவர்கள் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக எங்களுக்கு ஐயா சொன்னது போல் ஒரு மாவட்டத்தில் மானியம் வழங்கினால் ரொட்டாவேட்டரில் 50, ஸ்ப்ரேயரில் 200, தார்பாயில் 500, டிராக்டரில் 5 கொடுக்கலாம். இது அதிகபட்சம் ஒரு மாவட்டத்தில் ஒரு 500 பேர் 1000 பேர் தான் பலன் அடைவார்கள். அதற்கு பதிலாக ஒரு மாற்று யோசனையாக கரும்புக்கு கொடுப்பது போல் இன்சென்டிவ் ஊக்கத்தொகை, அதாவது தமிழக அரசு இன்றைக்கு ஒரு டன் கரும்புக்கு ஊக்கத்தொகையாக 365 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே 200 ரூபா ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுமாரி அனைத்து பயிருக்கும் ஊக்கத்தொகையாக விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைப்பதற்கு வருங்கால முதல்வர்கள் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டுகிறேன். அடுத்ததாக இன்னொன்று, விவசாயியாகிய நாங்கள் வாங்கும் கடன்களுக்கு சிவில் கோர் கொண்டு வராங்க. அந்த திட்டம் எங்களை முழுமையாக பாதிக்கும். அதனால் அந்த சிவில் கோர் திட்டத்தை எடுத்துட்டு விவசாயிகள் ஒழுங்காக கடனை வாங்கி கட்டக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த வங்கிகள் 3 வங்கிகள் வாங்கினாலும் என்ன, 5 வங்கிகள் வாங்கினாலும் என்ன, கடனை திரும்ப செலுத்தக்கூடிய விவசாயிக்கு சிவில் கோர் திட்டம் கொண்டு வரக்கூடாது என்று மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் இந்நாள் வரக்கூடிய முதல்வருக்கும் எனது 3 கோரிக்கையும் பணியுடன் வைத்துள்ளேன். நன்றி. குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறார்கள். அதே போன்று கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வருகிற பொழுது 2026 அவற்றை எல்லாம் செய்து கொடுக்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? விவசாய அணி ஒன்றிய இணைச் செயலாளர். நான் கரும்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த விடியா திமுக அரசு டன்னுக்கு 4000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 3300 ரூபா தான் தராங்க. அதுவும் நாங்கள் போராடி தான் வாங்க வேண்டியிருக்கிறது. அடுத்து திரும்ப எடப்பாடியார்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தவுடன் 5000 ரூபா டன்னுக்கு வழங்குமாறு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யலாம்னு இருக்கும். அது எடப்பாடியார்கள் தான் மாநில தழுவிய போராட்டம் நடத்த வேண்டும். அதுபோல் மும்முனை மின்சாரம் விவசாயத்தை பொறுத்தவரையும் கரும்பூர் பாதிக்கப்படாது என்பதற்காக எடப்பாடியார் ஆட்சியில் மும்முனை விவசாயம் 24 மணி நேரம் விவசாயம் கிடைத்தது, 24 மணி நேரம் மின்சாரம் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது 12 மணி நேரம் தான் மின்சாரம் கிடைக்கிறது. அது ஒரு பெரிய பரிவு. ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் வேறு, நடந்தது வேறு. எலெக்ஷன் தற்சபைக்கு முன்பு அவர்கள் பேசிய வார்த்தை வேறு, இதற்கு பிறகு நடந்து வேறு. அதுவும் நடந்து. அதுபோல் இந்த விவசாயிகள் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் இந்த ஆட்சியினால், இந்த விடியா திமுக ஆட்சியினால் ஏகப்பட்ட விவசாயிகள் சொல்லுனா துயர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எடப்பாடி அவர்கள் மீண்டும் 2026 வந்த பிறகு நல்ல விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு விளைகிறோம். நன்றி, வணக்கம். கரும்பு விவசாயிகள், நெல் விவசாயிகள், மக்காச்சோள விவசாயிகள், அதே போன்று இந்த மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகள், ஏரி பாசனம், நீர்ப்பாசனம் சார்ந்து இருக்கக்கூடிய நீர்நிலை பாதுகாப்பு சங்கங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். திமுக அரசு ஒரு வெற்று விளம்பர அரசாக இருக்கிறது. விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. 2026 முதலமைச்சராக அரியணை ஏறிய பிறகு எங்களுக்கு பல கோரிக்கைகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யோசப்புடன் கோ ஜெயக்குமார்.